ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி. வியவசாயோ வியவஸ்தான சன்ஸ்தான ஸ்தானதோ துருவ பரர்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷண. இதிலே வருகின்ற முதல் திருநாமம் வியவசாய. பகவான் காரிய வடிவினராக இருக்கின்றார். ஆனால் அவர் செய்கின்ற காரியம் நாம் எல்லோரும் செய்கின்ற காரியத்தைப் போல அல்ல. நிறை ஞானத்தோடு உலகக்ஷேமத்துக்காக எல்லா உயிரினங்களும் படிப்படியாக முன்னேற வேண்டும் என்பதற்காக செய்கின்றார். அதனால்தான், அந்த காரணத்தினாலே தான் படைப்பு, அதைத் தொடர்ந்து படைக்கப்பட்ட உயிர்களை காத்தல், அதன் பிறகு சமஹரித்தல், மீண்டும் ஒரு படைப்புக்காக என்று இவ்வாறு நிறை ஞானத்தோடு நான் என்கின்ற எண்ணம் எதுவும் இல்லாமல் செய்கின்றார் பகவான். அந்த எல்லா செயல்களாகவும் பரிணமிக்கின்றவர் பகவான்தான். அதனால் அவர் வியவசாயக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் வியவசாயாய நமக. வியவஸ்தானக, பகவானிடத்திலேதான் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன, எல்லாமே நிலை பெற்று இருக்கின்றன. பகவான் தான் அனைத்துக்கும் அதிஷ்டானம். அதனால் அவர் வியவஸ்தானக. மேலும் எல்லா பிறவிகளையுமே, எல்லா உயிர்களையுமே அவர்தான் வகுத்து அருளியிருக்கின்றார். இன்னார் இன்னபடி என்று வகுத்து அருளியிருக்கின்றார், அவரவர்கள் கர்மவினைகளுக்கு ஏற்றாற்போல். உதாரணமாக, ஓர் உயிர் கொண்டிருக்கின்ற சஞ்சித கர்மாவுக்கு அடுத்த பிறவி மீன் என்கின்ற பிறவிக்கு ஏற்றதாக இருக்கலாம். அப்பொழுது அவர் மீனாக பிறக்கின்றார். மனிதனாக பிறப்பதற்கு ஏற்ற சஞ்சித கர்மாவை உடையவர்கள் மனிதர்களாக பிறக்கின்றார்கள். இவ்வாறாகவே மிருகங்கள், பட்சிகள், செடி கொடிகள், தாவரங்கள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் அது எல்லாமே பகவானால் வகுத்து வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மனிதர்களுக்குள்ளேயும் பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசி என்கின்ற ஆசிரமங்களையும் அவரே அருளி செய்திருக்கின்றார், அவரே வகுத்து அருளியிருக்கின்றார். அதனாலும் அவர் வியவஸ்தானக. ஓம் வியவஸ்தானாய நமக. அடுத்த திருநாமம் சன்ஸ்தானக. பிரளயம் ஆகின்ற இறுதி நிலையிலே எல்லா உயிர்களும் பகவானிடத்திலேயே ஒடுங்குகின்றன. அதுதான் பகவானின் திருவடிகள்தாம் நாம் எல்லோருடைய யதாஸ்தானமாகும். அதனால் அவர் சன்ஸ்தானக. இந்த திருநாமத்தை வேறொரு விதமாகவும் பார்க்கலாம். சன்ஸ்தானக, நிலையான இருப்பை, எக்ஸிஸ்டன்ஸ் உடையவர். அவருடைய இருப்புக்கு ஒருபொழுதும் தோற்றமோ மறைவோ இல்லை. அப்படிப்பட்ட நிலையான இருப்பை உடையவர் என்பதால் அவருடைய இருப்புதான் உண்மையான இருப்பு என்று ஆகின்றது. அதனால் அவர் சன்ஸ்தானக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் சன்ஸ்தானாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் ஸ்தானதக. ஸ்தானதக, ஸ்தானத்தை கொடுப்பவர். அவரவர்களின் செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் ஏற்ப அவர் ஸ்தானம், இடம் அளிக்கின்றார். பூமியிலே காணப்படுகின்ற உயிரினங்களுக்கு பூலோகம் ஆனாலும் சரி, மாமுனிகளுக்கு, ரிஷிகளுக்கு அவர்களுடைய உலகம் என்றாலும் சரி, அல்லது துருவன் போன்றவர்களுக்கு அவர்களுக்கென்றே தனியாக ஒரு உலகத்தை கொடுத்தாரே, துருவ உலகம், அப்படி இருந்தாலும் சரி, அவர் அவர்களுக்கு ஏற்ற ஸ்தானத்தை அவரே அளிக்கின்றார். அதனால் அவர் ஸ்தானதக. ஓம் ஸ்தானதாய நமக. துருவக. துருவக என்றால் நிலைத்து நிற்பவர், எப்போதும் இருப்பவர் என்று பொருள். அழிவே, அதாவது மறைவே இல்லாதவர் பகவான். துருவனுக்கு துருவ பதத்தை கொடுத்தார் பகவான். அந்த இடத்திலே துருவ பதம் என்பதற்கு நிலையான பதம் என்று பொருள். துருவ பதம் நிலைத்து நிற்பது, அது வேறு எதையும் சுற்றி வருவதில்லை. ஆனால் மற்ற எல்லா உலகங்களுமே துருவ பதத்தை சுற்றி சுற்றி வருகின்றன. எனவே அந்த துருவ என்பதற்கு நிலைத்த, மாறாத என்று பொருள். ஆனால் அந்த துருவ பதமும் என்றோ ஒரு நாள் மறையக்கூடியது தான். இந்த இடத்திலே துருவ என்பதற்கு பர்மனண்ட், எப்பொழுதும் உள்ள, அழியாத என்று பொருள். பகவான் எப்பொழுதும் இருப்பவர், அழிவில்லாதவர், மறைவு இல்லாதவர். அதனால் அவர் துருவக. ஓம் துருவாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.